வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. பட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி +2 நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 25,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸர்லேருந்து டேரெக்டாக வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டீஸ் அப்படின்றது இருக்கும். அதில் கீழே ரெக்யூர்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வேரியஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கோயம்புத்தூரில் ஆஃபீஸர்ஸ் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 24/3/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் உங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் அண்ட் உங்களுடைய தந்தையின் பெயர் அல்லது கணவன் பெயர் அண்ட் பிறந்த தேதி, உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணையும் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன்னனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இருந்தால் ரெண்டுமே கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டுத்துலையுமே பர்மனெண்ட் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. மஸ்ட்டாக வந்து பிளேஸ் அண்ட் டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதோட சிக்னேச்சரை வந்து மறக்காமல் போட்டுருங்க. சிக்னேச்சர் போடாமல் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகுங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் DDHS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக எந்த இடத்துலேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் மருத்துவத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்வாழ்வு சங்கத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. 23 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி அண்ட் இணை பொள்ளாச்சி அண்ட் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அண்ட் கோயம்புத்தூர் மாநகராட்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் நிறைய விதமான வேக்கன்சி வந்து இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாத 24/3/2025 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து என்னென்ன வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டோட்டலாக எல்லாமே வந்து பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. MBBSல நீங்கள் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் UG நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். மஸ்ட்டாக வந்து தமிழில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் 14,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கருக்கோ அல்லது இன்ஸ்பெக்டரோ அல்லது சீனியாரிட்டியோ அல்லது இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் நர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பிலோ அதாவது லெஸ் தென் வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப்காக 23 வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம்முக்காக உங்களுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. மஸ்ட்டாக வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயராவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்காக ஃபீமேல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் கிளீனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும் அப்படின்றதையும் மஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆப்டிமேக் பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னாலஜியோ அல்லது கேட்ரனடிஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா, பயோடெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேப் கம் ஸ்டோருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ மெடிக்கலில் லெபார்ட்ரியோ அல்லது டெக்னீஷியனோ நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குது அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RMNCH கன்சல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் சோஷியல் ஒர்க் பப்ளிக் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் போதும். 1 or 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ப்ரோக்ராமிங் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் எதுவும் படிச்சிருந்தாலும் ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு பேக்கேஜ் வந்து 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய விதமான உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஆஃப்லைன் மூலிமா நான் போஸ்டரில் வந்து அனுப்புனேன், பட் எனக்கு வந்து ரீப்ளைவே இது வரைக்கும் வரல அப்படின்றத நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ணுற போது நீங்கள் வந்து நேரடியாக போய் அப்ளிகேஷனை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வந்து இருக்கும். அவங்க வந்து எப்போ கூப்பிடுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு பை மிஸ்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸை வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிருக்கலாம், உங்களுடைய பின்கோடை வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கலாம். இது வந்து சொல்ல முடியாது. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேஸ் தேங்க்யூ.